ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு M-Square Radios. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேல் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். சேல் வீடியோக்கு எடுத்துருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபையான ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இது பார்த்திங்கன்னா நாப் சவுண்டுன்ற ஒரு பிராண்டில் வந்துட்டு ஒரு 2-way ஸ்பீக்கர். ஓகேங்களா? இந்த நாப் சவுண்டுன்ற பிராண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அவங்க ஃபேமஸ் ஃபார் டியூப் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா? ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குற ஒரு பிராண்டு. ஓகேவா? அடுத்து நம்ம இதோட பில் பார்க்கலாம். இதோட பில் பார்த்தோன்னா ஒரு வுட்டில் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இது பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் போட்டுட்ருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 2-way சிஸ்டம் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா பனானா கனெக்ஷன்ஸ் ப்ளக், அதாவது பனானா டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் லுக்குக்காக. அதேமாதிரி சில்க் டோம் டியூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் சில்க் டோம் டியூட்டரும், அதேமாதிரி 6.5 இன்ச்சில் ஒரு கெவலார் கோன் மிட்ரேஞ்ச் ஊஃபர், அதாவது மிட்ரேஞ்சும் பேஸ் ஊஃபர் அது வந்து 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பேஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, அதாவது 6.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் அந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லட் ஹெட் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் லுக்குக்காக. ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 6 kg வருது. ஒரு நல்ல ஒரு பில் கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹைட்டு பார்த்தோன்னா 13 இன்ச்சஸ் ஹைட்டும், விட்த்து பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச்சஸ் விட்த்தும், டெப்த்து பார்த்தோன்னா 9 இன்ச்சஸ் டெப்த்தும் இருக்குது. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டீரியோ ஹைஃபை ஸ்டீரியோ ஆடியோக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ இதோட ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வாட்ஸ் பார்த்தோன்னா 100 வாட்ஸ் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. ஆம்ப் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 15 வாட்ஸ்லேருந்து ஒரு 100 வாட்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட இம்பிடன்ஸ் பார்த்தோன்னா 4 ohms. ஸோ ஸ்டீரியோவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹாலே வந்து அரௌண்ட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஹால்க்கே இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டான சவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி சென்சிட்டிவிட்டி பார்த்தோன்னா 88 ohms சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 48 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கவர் பண்ணுது. அதேமாதிரி இதில் இன்பில்ட்டான ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதாவது கிராஸ் ஓவர். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 ஹெட்ஸில் வந்து கட் ஆஃப் ஆகும். இதோட சவுண்ட் சிக்னேச்சர் பார்க்கலாம். சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தோன்னா பேஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா அதோட ஊஃபர் ரேஞ்சு பெருசாக இருக்கனால நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. மிட் ரேஞ்சும் ட்ரிபிளும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம சில்க் டோம் டியூட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர் வித் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13,500 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.